Hi friends, welcome to Zeenet's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, நம்ம ஊறுகாய் பாட்டில என்னதான் கழுவுனாலும் அதுல அந்த மசாலா ஸ்மெல் அடிச்சிட்டு வேற எதையுமே போட்டு வைக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு பான்ல ஒரு 6-7 கிராம்பு போட்டுக்கோங்க. அடுப்புல நல்லா ஃபாஸ்ட்ல வச்சு அதை நல்லா சுட்டு எடுக்கணும். நல்ல ஹீட் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணோன்னு பார்த்தா அந்த கிராம்புலேருந்து நல்ல ஒரு புகை வரும். நம்ம அதை எடுத்து அப்படியே இந்த கட்டர்லேயோ இல்லை பிளேட்லேயோ போட்டுட்டு அந்த ஊறுகாய் பாட்டிலை அப்படியே கவுத்தி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சோன்னா அதில் இருக்கிற அந்த மசாலா ஸ்மெல் போயிட்டு அந்த கிராம்பு ஸ்மெல்லு நல்ல ஃப்ளேவராக நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு பாட்டிலாக நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப் என்னென்னா, நம்ம இஞ்சி மிளகெல்லாம் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி உரல் வச்சுருப்போம் பாருங்கள். அது அப்படியே திறந்தே இருந்துச்சுன்னா அதில் பூச்சி பல்லி இந்த மாதிரி அழுக்காயி நல்லா இருக்காமல் அது ஒரே ஹைஜீனிக்காகவே இருக்காது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து மூடி வச்சிங்கன்னா அது உள்ள பூச்சியோ இல்லை டஸ்ட்டோ எதுவுமே படாமல் நமக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். மூணாவது டிப் என்னென்னா, நம்ம பாத்திரம் கழுவையில் சில நேரம் கிளாஸுங்களை ஒன்றா வச்சுடுவோம். அதில் சில கிளாஸுங்க அந்த மாதிரி 2 ஒன்று ஒட்டிக்கிட்டு எடுக்கவே முடியாமல் சில நேரம் அதை தூக்கி கூட போட்டுருவோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தேங்காய் எண்ணெயோ இல்லை சமையல் எண்ணெய் எது இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இந்த 2 மாட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், அந்த ஸ்பேஸில் நம்ம இந்த 2 கிளாஸ் மாட்டிக்க அந்த ஸ்பேஸ் நடுவில் நம்ம இந்த எண்ணெயை ஊற்றி விட்டுறணும். இதே மாதிரி ஊற்றி விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து அதை நம்ம லேசாகவே அதை அப்படி எடுத்தோன்னாவே ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக இந்த 3 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.